குருவே சரணம். இந்த ஆண்டு சந்திர கிரகணம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி, ஆங்கில தேதி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56க்கு தொடங்கி அன்று காலை 1:26க்கு நிவர்த்தியாகும். இந்த சந்திர கிரகணமானது கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவினால் சந்திரனுக்கு கிரகண தோஷம் ஏற்படுது. இந்த தோஷமுள்ள நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், புனர்பூஷம், விசாகம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மறுநாள், அதாவது 8/9/2025 திங்கட்கிழமை அன்று சாந்தி செய்து கொள்வது நன்மை தரும். கிரகணத்திற்கு முன்னும் பின்னும், அதாவது ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை தரும். சுபகாரியங்களை தவிர்ப்பது நன்மை தரும். பயணத்தின் போது கவனம் தேவை. பயணங்களை தவிர்ப்பது நன்மை. அதேபோல் இந்த சந்திர கிரகணமானது பார்த்திங்கன்னா இந்தியாவில் நன்றாக தெரியும், அனைவரும் பார்க்கலாம். கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாலை நேரத்திலேயே பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் தர்பை புல்லை பயன்படுத்துவது நன்மை. உணவுப் பொருட்கள் மேலே தர்பை புல்லை பயன்படுத்தலாம். இந்த சந்திர கிரகத்தோட காரகத்துவம் பார்த்திங்கன்னா சந்திரன் என்பது ஒரு மனோகாரக கிரகம், ஒளி கிரகம், நீர் கிரகம், தாய் காரக கிரகம், உடல் காரக கிரகம், பயண கிரகம். இந்த கிரகம் ராகுவினால் கிரகண தோஷம் பெறக்கூடிய நேரத்தில் சந்திர பகவான் தனது சக்தியை முழுவதும் இழப்பார். இதனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆற்றல் எல்லாமே தடைப்படும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுமே இறை வழிபாடு செய்வது நன்மை தரும். தான் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் இருந்தே தவம், யோகம், பிரார்த்தனை, ஸ்லோகம் போன்ற அனுஷ்டான முறைகளில் இறை வழிபாடு செய்வது நன்மை தரும். வாழ்க வளமுடன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.